வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான அடினிம்ஸில் கொஞ்சம் சிலதெல்லாம் கலெக்ஷன் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வந்துட்டுருக்கு. ஏன்னா மழையாக இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்க. இப்போ வெயில் அடிக்கிறதுனால நல்லாவே மொட்டுக்கள் பூக்களோடு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ளூமாக வந்திருக்குறாங்க. இங்கே பாருங்கள். அடுத்ததாக இங்கே பாருங்கள், மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு திரும்ப தான் நம்ம என்ன பண்ணணும், ஐடி வந்து எடுத்து வைக்கணும். அதே போல் அங்கேயும் வச்சுருக்கேன், மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. ஸோ அப்படியே வாங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கோரல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துருந்தா அது வந்து ஃப்யூஸ் ஆகின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இது செகண்டு. இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், மொத்தமே நம்ம வீட்டுக்கு வந்து 3 பூ பூத்துருச்சுங்க. அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது இவங்க பாருங்கள், நிறைய மொட்டுக்கள். இவங்களுக்கு இந்த பாருங்களேன், இந்த ஸ்டெம்முக்கு மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இதுலேயும் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ நல்ல வெயிலாக இருக்கிறதுனால மொட்டுக்களோடு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க பாருங்கள், பார்பி அகெயின் அடுத்த ஒரு ஸ்டெம்மில் ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், வந்தாங்களா, அடுத்தது ஒரு பூக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்பவும் பாருங்கள், பார்பி எவ்வளோ சூப்பராக. வா சூப்பர். நான் காலையில் வந்து பார்த்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. சரி ஃபுல் ப்ளூம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்கள பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ரெயின்லிஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளாரே வேறு ஒரு பக்கம் நம்ம முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளாரையே இப்போ இங்கேயும் வந்து எல்லாமே எவ்வளோ புல்லு பூண்டெல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போது இவங்க வந்து பிம்சம்போ கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்காங்க. மொட்டுக்கள் அடுத்தடுத்து வருது. உங்களுக்கு பிம்சம்போ இது வந்து இப்போ இதெல்லாம் பேசிக்கில் தான் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இவங்க வந்து பெரடி காலையில் ஒரு கலராக இருந்தது. இப்போ பாருங்கள், ஆனால் செம்ம காற்றாக இருக்குதுங்க, தெரியுதா? பெரடியும் அவைலபிள் தாங்க. இப்போ ப்ளூம் ஆக நம்ம பார்க்கும்போது பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வாங்கிக்கோங்க. பெரடி காற்று அடிக்கிறதுனால இப்படி க்ளோஸ் அப்படி பிடிச்சிட்ருக்குறேன். இவங்க வந்து அரப்பரம்பை. இவங்களுடைய இது பல்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குங்க. இவண்டா மாலியெல்லாம் வருதுல்ல, அதோட கொஞ்சம் தான் இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இவங்க நேற்றே ப்ளூம் ஆகிட்டாங்க. பாருங்கள், கலர் வந்து ஒரு பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க கலரு. பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். குட்டியோண்டு தான் இவங்களுடைய பல்பு, ஆனால் அவங்க கலரை பாருங்களேன் எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல? ஓ, இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த காற்று அடிக்கிறதுனால சரியாகவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன்.